வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன், ஜூலியட் ஜோசப். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். சுவாச குழல் நோயால் பாதிக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் மருத்துவமனையில் அனுமதி. கூட்டொருங்கியக்க திருகவை யாழ் மறை மாவட்ட சேலமர்வில் 450க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. 175வது ஆண்டு நிறைவில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி. கிளிநொச்சி அறிவியல் நகர் பல்கலைக்கழக வளாகத்தில் கிறிஸ்து அரசர் ஆலயம். நாச்சிக்குடா அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலையில் மருத்துவ முகாம். யாழ் மறைக்கல் நிலையத்தின் ஏற்பாட்டில் மறையாசிரியர் வதிவிட பயிற்சி. விரிவான செய்திகள். சுவாச குழல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக ரோம் நகரின் அகுஸ்தினோ ஜெமெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திரு அவை செய்தியூடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லி, ஸ்லோவாக்கியா பிரதமர், சமூக தொடர்பு துறையின் தலைவர் ஆகியோரை சந்தித்த பின் கவுடியம் எட்ஸ்பெக்ஸ் நிறுவனத்தின் உறுப்பினர்களையும் சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதன்பின் ஜெமெல்லி மருத்துவமனைக்கு சென்று சுவாச குழல் நோய்க்கான சிகிச்சையை ஆரம்பித்துள்ளதாகவும், ஏறக்குறைய கடந்த 10 நாட்களாக சுவாச குழல் நோயால் அவதியுற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அண்மை காலங்களில் புதன் மறைக்கல்வி உரையின் போது சுவாசிப்பதற்கு சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளவயதிலேயே நுரையீரலின் ஒரு பகுதி நோய் காரணமாக நீக்கப்பட்டிருந்த 88 வயதான திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து மூச்சுக்குழல் நோய்க்குரிய சிகிச்சையை பெறுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மூச்சுக்குழல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவரின் சந்திப்புகள் அனைத்தும் அவர் தங்கியிருக்கும் சாந்தா மாதா இல்லத்திலேயே இடம்பெறும் எனவும் திருப்பிடம் அறிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலக ஆயர் மாமன்ற கூட்டொருங்கியக்க மாநாட்டின் நிறைவு ஏட்டை மையமாக கொண்டு யாழ் மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறை மாவட்ட சேலமர்வு கடந்த 12ஆம் தேதி புதன்கிழமை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்றது. யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கனடா டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் அருட்தந்தை சந்திரகாந்தன் அவர்கள் கலந்து கூட்டொருங்கியக்க திருகவை பற்றிய அறிமுக உரையையும், அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் நிறைவு ஏட்டின் முன்னுரை மற்றும் பகுதி 1 பற்றியும் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தல பரிபாலகர் அமலமரித்தியார்கள் சபை அருட்தந்தை ஜெகன்குமார் கூஞ்சி அவர்கள் அவ்வேட்டின் 2ஆம் 3ஆம் பகுதிகள் பற்றியும், மன்னார் மறை மாவட்ட அருட்தந்தை கிறிஸ்டி ரூபன் பெர்னாண்டோ அவர்கள் 4ஆம் 5ஆம் பகுதிகள் பற்றியும் விளக்க உரைகள் வழங்கினார்கள். தொடர்ந்து பொது மற்றும் குழு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதுடன் அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் மறை மாவட்டத்தில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர்கள், குறுமட மாணவர்கள் என 480 வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதன் 175வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பல சிறப்பு நிகழ்வுகள் கல்லூரியில் முன்னெடுக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பான ஊடக சந்திப்பு ஒன்று 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அங்கு நடைபெற்றது. இச்சந்திப்பில் கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் மற்றும் பிரதி அதிபர் திரு ஜாக்சன் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்வுகள் தொடர்பாக விளக்கமளித்து இவற்றில் பங்கு பெற்றும்படி கல்லூரியின் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இச்சந்திப்பில் உரையாற்றிய அதிபர் அவர்கள் 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள இந்நிகழ்வுகளில் பழைய மாணவர்களை மையமாக கொண்ட முதல் கட்ட நிகழ்வுகள் இம்மாதம் 27, 28 பங்குனி 1ஆம் தேதிகளில் தங்க அணிகளுக்கு இடையிலான துடுப்பாட்ட போட்டியும், பங்குனி மாதம் 14ஆம் தேதி பட்ரீஷியன் நடைபவனியும், 15ஆம் தேதி வெளிநாடுகளை சேர்ந்த பழைய மாணவர்களுக்கான துடுப்பாட்ட போட்டியும் இடம்பெறவுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு தினத்தை மையப்படுத்தி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட நிகழ்வுகளில் ஆடி மாதம் 21ஆம் 22ஆம் தேதிகளில் துடுப்பாட்ட கொண்டாட்டமும், 23ஆம் தேதி காற்பந்தாட்ட உதைப்பந்தாட்ட கொண்டாட்டமும், 24ஆம் தேதி பரிசளிப்பு விழாவும், 25ஆம் தேதி ஒன்று கூடலும், 26ஆம் தேதி வர்த்தக சந்தையும் கண்காட்சியும், 27ஆம் தேதி கலாச்சார விழா, இசை நிகழ்ச்சி, முத்திரை வெளியீடு போன்ற நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஏனைய பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்ட 3ஆம் கட்ட நிகழ்வுகளில்
சித்திரை மாதம் 23, 24ஆம் திகதிகளில் திருவிவிலிய போட்டியும், வைகாசி மாதம் 8 தொடக்கம் 11ஆம் திகதி வரை துடுப்பந்தாட்ட சுற்று தொடரும், 16ஆம் 17ஆம் திகதிகளில் கூடைப்பந்தாட்ட போட்டியும், ஆடி மாதம் முதலாம் வாரம் தேசிய ரீதியில் பாடசாலைகளுக்கு இடையிலான விவாத போட்டியும், 2ஆம் வாரம் தேசிய ரீதியில் பாடசாலைகளுக்கு இடையிலான ஆங்கில மற்றும் தமிழ் நாடக போட்டியும், 19 தொடக்கம் 21ஆம் திகதிகளில் தேசிய ரீதியில் பாடசாலைகளுக்கு இடையிலான காற்பந்தாட்ட சுற்று தொடரும் நடைபெற ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி அறிவியல் நகர் பல்கலைக்கழக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த கிறிஸ்து அரசர் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா 9ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குநரும் கிளிநொச்சி பங்கு தந்தையுமான அருட்தந்தை சில்வஸ்டர் தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதிக்க யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா அவர்கள் அதனை திறந்து வைத்தார். தொடர்ந்து ஆயர் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் இலங்கை பல்கலைக்கழகங்களின் தேசிய ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை ருவான் பெரேரா, யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் அருட்தந்தை போல் ரஹான், யாழ் பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை மைக் டொனால்ட், கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பல்கலைக்கழக துறை சார்ந்த பெரியார்கள், ஊழியர்கள், பல்சமய பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், இலங்கை பல்கலைக்கழகங்களின் மாணவர் பிரதிநிதிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இவ்வாலய கட்டுமான பணிகள் முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களால் 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை சில்வசதாஸ் அவர்களின் காலத்தில் நிறைவடைந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்மறை மாவட்ட பொதுநிலையர் கழகத்தின் ஒரு அங்கமான கத்தோலிக்க வைத்தியர் அமைப்பின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இலவச மருத்துவ முகாம் கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாச்சிக்குடா அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலையில் நடைபெற்றது. பொதுநிலையினர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் வழிநடத்தலில் கழக தலைவர் வைத்தியர் திரு தனேந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் 15க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுடன் தாதியர்கள், தாதிய மாணவர்கள் 60 பேர் கலந்து மக்களுக்கான மருத்துவ சேவைகளை வழங்கினர். குமுளமுனை பங்கு தந்தை அருட்தந்தை ஆலின் கருணாகரன் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இம்முகாமில் 370 வரையான நோயாளர்கள் கலந்து சிகிச்சை பெற்றனர். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி 4ஆம் வருட இறையர் மாணவர்கள் ஊடகத்துறை சார்ந்த கள அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் கடந்த 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வலம்புரி பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயசுந்தரம், ஈழத்து குறும்பட இயக்குனர் திருமதி சுதா, உதயன் பத்திரிகை ஆசிரியர் திரு பிரபாகரன், திருமதி பிரைனிலா கிருஷ்ணராஜா மற்றும் திருமதி அனுதர்சி கபிலன், அருட்தந்தை எய்ன்ஸ்லி ரொசான் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து பத்திரிகை துறை, புலனாய்வு பத்திரிகையியல், புகைப்படத்துறை, வலைத்தள பாதுகாப்பு, குறும்படம், அச்சு ஊடகம் போன்ற தளங்களில் அருட்சகோதரர்களை நெறிப்படுத்தினர். இந்நிகழ்வில் ஒளி பதிவு, படத்தொகுப்பு, சமூக வலைத்தள நிகழ்ச்சி தயாரிப்பு, செய்தி வாசிப்பு, ஊடக தொழில்நுட்ப செயல்பாடுகள், குறும்பட தயாரிப்பு, செய்தி உருவாக்கம், செய்தி வாசிப்பு போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. உலக அமைதி உச்சி மாநாட்டின் யாழ்ப்பாண இணை ஒருங்கிணைப்பாளர் திரு மெர்ச்சன்ட் அவர்கள் தலைமையிலான குழுவினர் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இச்சந்திப்பு கடந்த 8ஆம் தேதி சனிக்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. நற்கருணை பணியாளர்களுக்கான பணி பொறுப்பு வழங்கும் நிகழ்வு மறைமாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் குருநகர் பங்கை சேர்ந்த திரு நோபர்ட் சகாயநாதன், திரு பாஸ்கரன் லூக் டி மெல்சன் மற்றும் சுண்டுக்குழி பங்கை சேர்ந்த திரு பேரின்ப நாயகம் மரிய கருணை நாயகம் ஆகியோர் நற்கருணை பணியாளர்களாக தமது பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழகத்தின் வழிநடத்தலில் இவர்கள் நற்கருணை பணியாளர்களாக உருவாக்கப்பட்டு யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்படும் மறை ஆசிரியர்களுக்கான 1 மாத கால வதிவிட பயிற்சி கடந்த 10ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகி மறைக்கல்வி நிலையத்தில் நடைபெற்று வருகின்றது. யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் வழிகாட்டலில் மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெறும் இவ்வதிவிட பயிற்சியில் யாழ்மறை மாவட்டத்தின் 6 மறைக்கோட்டங்களையும் சேர்ந்த 24 மறை ஆசிரியர்கள் பங்கு பற்றியுள்ளனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும்
நினைவு கூறப்படும் புனிதர்களும். மாசி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை புனித கன்னிமரியாவின் ஊழியர் சபையை நிறுவிய புனிதர் எழுவர் நினைவு நாள். மாசி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயரும் மறை வல்லுநருமாகிய புனித பீட்டர் தமியான் நினைவு நாள். மாசி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீடம் விழா. இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. குருநகர் புனித யாகப்பிராலிய புனித யோசுவாஸ் இளையோர் மன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கலை விழா நிகழ்வு கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருநகர் கலையரங்கில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களின் வழிநடத்தலில் மன்ற தலைவர் செல்வன் கிரகோரி ஜெயராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் கௌரவிப்புகளும் இடம்பெற்றன. தெற்காசிய 20 வயது உதைபந்தாட்ட தொடரில் விளையாடிய குருநகரை சேர்ந்த செல்வன் ஜான் ஜிம்ரோன் ஹாரிஸ், செல்வன் ரூபன் மதுமிதன் ஆஸ்திரேலிய கிரிபித் பல்கலைக்கழகத்தில் கணனி விஞ்ஞானத்துறை உயர் பட்ட படிப்பை மேற்கொண்டு கலாநிதி பட்டம் பெற்ற செல்வி ஜெயக்குமார் சமந்தா தாரணி 2023 உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய குருநகரை சேர்ந்த 12 மாணவர்கள் மற்றும் இளையோர் மன்ற முன்னாள் தலைவர்கள், சாதனையாளர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். கலை நிகழ்வுகளாக ஆசிரியை திருமதி சுதர்சினி ஹரன்சன் அவர்களின் நெறியாள்கையில் தில்லானா நடனம், ஜூபிலி ஆண்டில் இறை திட்டம் தேடும் இளையோர் எனும் தலைப்பில் வில்லு பாடல், யாழ்ப்பாண கல்வி வலய ஆசிரிய ஆலோசகர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் எழுத்துருவாக்கத்தில் திரு அரியநாயகம் அன்று ஜூலியஸ் அவர்களின் நெறியாள்கையில் மிக்கேல் வானதூதரின் வரலாற்றை சித்தரிக்கும் விண்ணக வீரன் வடமோடி கூத்து போன்ற கலை நிகழ்வுகளும் மேடையேற்றப்பட்டன. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், இளையோர் மன்ற மகிமை அங்கத்தவரும் PR கடலுணவு வாணிப உரிமையாளருமான திரு பிலிப்ராசா ரெக்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், மகளிர் மன்ற மகிமை அங்கத்தவரும் நல்லூர் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தருமான திருமதி ஜெரால்டின் ரகுநாதன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், பார்வையாளர்கள் என ஏராளமானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா வருகின்ற மாதம் 14ஆம் 15ஆம் திகதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு நடைபெறும் வேலைகளை மேற்பார்வை செய்யும் நோக்கோடு முன்னெடுக்கப்பட்ட முன்னாயத்த விஜயம் 14ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. கச்சைதீவிற்கான இவ்விஜயத்தில் நெடுந்தீவு பங்கு தந்தையும் கச்சைதீவு புனித அந்தோனியார் திருத்தல பரிபாலகருமான அருட்தந்தை பத்திநாதன் மற்றும் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், நெடுந்தீவு பிரதேச செயலர், கடற்படை வட பிராந்திய உயரதிகாரிகள், நெடுந்தீவு கடற்படை தளபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விஜயத்தின் போது கச்சைதீவை தரிசித்த இக்குழுவினர் அங்கு நடைபெறும் வேலைகளை மேற்பார்வை செய்ததுடன் அங்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய ஏனைய விடயங்களையும் கண்டறிந்தனர். யாழ்ப்பாணம் திருமறை கலாமன்ற கலைத்தூது அழகியல் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலைத்தூது கலையகத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் திருமதி மேரி அஞ்சலா அல்போன்சஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்லூரியில் நுண்கலை பாடங்கள் மற்றும் ஓவிய கண்காட்சி ஆகியவற்றை பயின்று சிறப்பு தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கான பரிசில் வழங்கலும் கலை நிகழ்வுகளும் ஆசிரியர்கள் கௌரவிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் திரு ரகுராம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், நடன ஓய்வு நிலை ஆசிரிய ஆலோசகர் திருமதி பத்மினி செல்வேந்திரகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். பண்டத்தரிப்பு பங்கின் மேய்ப்பு பணி பேரவை அங்கத்தவர்களுக்கான சிறப்பு கருத்தமர்வு கடந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தரிப்பு புனித பற்றிமாயனை ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இக்கருத்தமர்வை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் வளவாளராக கலந்து நெறிப்படுத்தினார். இக்கருத்தமர்வில் மேய்ப்பு பணி பேரவையின் கடமைகள், பொறுப்புகள், செயற்பாடுகள் பற்றிய கருத்துரைகள் வழங்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் மேய்ப்பு பணிக்குழுவினர், மறை ஆசிரியர்கள் மற்றும் பாடகர் குழாமினர் கலந்து கொண்டனர். திருச்சிலுவை கன்னியர் சபை அருட்சகோதரி மேரி ஜான் சேவியர் அவர்களின் துறவர வார்த்தை பாட்டின் 50ஆம் ஆண்டு மற்றும் அருட்சகோதரி சித்ரா மனுவேல் பிள்ளை, அருட்சகோதரி கான்ஸ்டன்டைன் ஆகியோரின் 25ஆம் ஆண்டு ஜூபிலி நிகழ்வுகள் 15ஆம் தேதி சனிக்கிழமை இன்று யாழ்ப்பாணம் கொய்யாத்தோட்டம் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் நடைபெற்றன. யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமையில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரிகளின் உறவினர்கள் என பலரும் கலந்து செபித்தனர். அச்சுவேலியில் அமைந்துள்ள அப்போஸ்தலிக்க கார்மேல் சபை அருட்சகோதரிகளால் நடாத்தப்படும்
அப்போஸ்தலிக்க கார்மேல் கல்லூரியில் புதிய கற்கையினர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. கணினி, ஆங்கிலம், சிங்களம், மனைப்பொருளியல், தையல், ஆரிவு, பெண்கள் அலங்காரம் மற்றும் கேக் ஐசிங் ஆகிய பாடங்களை உள்ளடக்கிய இக்கற்கையினர்களுக்கு காப்போத்த உயர்தரத்தை பூர்த்தி செய்த யுவதிகள் விண்ணப்பிக்க முடியும் எனவும் இக்கற்கையினரி இம்மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகி 5 மாத காலம் நடைபெறவுள்ளதுடன் விடுதி தேவைப்படும் மாணவர்களுக்கு விடுதி வசதிகள் வழங்கப்படும் எனவும் கல்வியக இணைப்பாளர் அருட்சகோதரி திரேசாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். சுன்னாகம் பங்கின் நாக்கியபுலம் புனித லூர்து அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 11ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 10ஆம் தேதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை தர்மபுரம் பங்குத்தந்தை அருட்தந்தை ரெனால்ட் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட அகவழி குடும்ப நல நிலைய உதவி இயக்குனர் அருட்தந்தை ஜெராட் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். பருத்தித்துறை தும்மலை புனித லூர்து அன்னை திருத்தல வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 11ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 10ஆம் தேதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ்ப்புண பத்திரிசியார் கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். பலாலி ஊரணி பங்கு பிள்ளைகளுக்கான உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 14ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் பலாலி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் 49 மாணவர்கள் உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை சென்ட் ஜோசப் வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட இளமை வல்லுநர் திறனாய்வு போட்டி 14ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. வித்தியாலய அதிபர் திரு தனரூபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் கல்வி வலய பிரதி பணிப்பாளர் திரு ஆயவன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி அதிபர் திரு நிலோஜ்குமார் மற்றும் முல்லைத்தீவு கொக்குலாய் சிங்கள கலவன் பாடசாலை ஆசிரியர் அருட்தந்தை பேட்ரிக் லியோ ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும், திருமதி பெர்னாண்டோ ராஜினி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். போல், பீச்சர் என 2 இல்லங்களை கொண்ட இப்பாடசாலையில் போல் இல்லம் 254 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தையும், பீச்சர் இல்லம் 193 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன. அச்சுவேலி புனித திரேசால் மகளிர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டி 13ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்சகோதரி மேரி ஜேமலர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி மாலதி முகுந்தன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ் வலய கல்வி ஆசிரிய ஆலோசகர் திரு ஸ்ரீ முருகதாஸ் கந்தன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், கிளரசியன் துறவர சபையின் கிளாசிகா இயக்குனர் அருட்தந்தை ஆல்பர்ட் அருள்ராஜா அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட அதிபர் தின நிகழ்வு 15ஆம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் புனித மரியனே பேராலயத்தில் கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் திருப்பலி இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாஷையூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருப்பாலத்துவ சபை தின நிகழ்வு 9ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருத்தந்தையின் கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து அமலமரித்தியார்கள் சபை அருட்தந்தை செபஸ்டியன் அவர்களின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அத்துடன் பாசையூர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட திருக்குடும்ப திருவிழாவும் அண்மையில் நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை அமலமரித்தியார்கள் சபை அருட்தந்தை ஜீவேந்திரா போல் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். பண்டத்தெரிப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட திருப்பாலத்துவ சபை தினம் கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தெரிப்பு புனித பச்சிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் திருத்தந்தையின் கொடியேற்றலுடன் ஆரம்பமாகிய இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் மாணவர்களுக்கான ஒன்றுகூடலும் இடம்பெற்றன. திருப்பலியை கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருட்தந்தை குயின்சன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். செம்பியன் பெற்று புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருப்பாலத்துவ சபை தினம் 9ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. செம்பியன் பெற்று தாளையடி பங்குத்தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து மாணவர்களுக்கான ஒன்றுகூடலும் இடம்பெற்றன. உடுப்புக்குளம் குழந்தை சுவாலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஜூட் அமலதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை அகவழி நிலைய இயக்குனர் அருட்தந்தை ஜெராட் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். 1ஆம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றதுடன் நற்கருணை விழா திருப்பலியை கேபிட்டல் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குனர் கப்புச்சியன் சபையை சேர்ந்த அருட்தந்தை டேவிட் அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாச குழல் நோயால் பாதிக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் மருத்துவமனையில் அனுமதி. கூட்டொருங்கியக்க திருகவை யாழ் மறைமாவட்ட சேலமர்வில் 450க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. 175வது ஆண்டு நிறைவில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி. கிளிநொச்சி அறிவியல் நகர் பல்கலைக்கழக வளாகத்தில் கிறிஸ்து அரசர் ஆலயம். நாச்சிக்குடா அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலையில் மருத்துவ முகாம். யாழ் மறைக்கல் நிலையத்தின் ஏற்பாட்டில் மறையாசிரியர் வதிவிட பயிற்சி. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன், ஜூலியட் ஜோசப்.